Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 4. நான் சீனு. போன கிளாஸில் பேசிக்காக ஒரு பாடி செட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். அது அவுட்புட்டும் காட்டியிருந்தேன். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எப்படி பாடியிலே செட் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது மெயின் டேக்ஸு, மற்றபடி நம்ம பேராகிராஃபு, இந்த H1 அந்த மாதிரி ஹெட்டிங் டேக்ஸு அதெல்லாம் பற்றி நான் பெருசாக சொல்கிறதில்ல. முக்கியமானது அதாவது ஹெட்டர், செக்ஷன், அப்புறம் பார்த்தோன்னா இந்த மேலே ஃபூட்டர், இதுதான் ஹெட்டர், இது ஃபூட்டர், அது மாதிரி. இப்போது நான் இந்த செக்ஷன்லேயே செக்ஷன் பற்றி பார்ப்போம். மற்றதில் நான் நேவிகேஷன் கொடுத்துருந்தேன், ஹெட்டர் கொடுத்துருந்தேன், செக்ஷன் மட்டும் எதுவும் கொடுக்கல, ஃபூட்டர் கூட கொடுத்துருந்தேன். இந்த ஃபூட்டர் இந்த காப்பிரைட் ஃபூட்டருக்குள்ளார எழுதணும். நான் வெளியில் எழுதிட்டேன். அது காப்பி பண்ணி மறுபடியும் கட் பண்ணி உள்ளார வச்சிட்றேன். இப்போ நான் இது செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போது செக்ஷனுக்குள்ளார நம்ம ஒரு சின்ன டேக் யூஸ் பண்ணலாம். அதாவது ஆர்டிக்கல் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கல் டேக் இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டுருக்கிறது ஒரு ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த மாதிரி டேக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதே தான் இப்போ காட்ட போகிறேன். முடிச்சிட்டேன். இந்த ஆர்டிகல்ஸ்குள்ளார பார்த்தோம்னா நம்ம இன்னும் நிறையா யூஸ் பண்ணலாம். அதுவும் செக்ஷனுக்குள்ளார ஆர்டிக்கல் யூஸ் பண்ணோம். இப்போ அதுலேயே பேராகிராஃப்ஸு, நம்ம பேராகிராஃப்ஸ்லாம் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் சும்மா இப்போது உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக, டிசைனிங் போடுறதுக்காக செக்ஷனுக்குள்ளார ஒரு சின்ன இதை யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஹெச் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஹெட்டர் குரூப் அப்படின்ட்டு இந்த ஆர்டிக்கல் அந்த செக்ஷனுக்குள்ளார ஒரு தனியாக ஒரு ஹெட்டர் குரூப்பு. இந்த ஹெட்டர் குரூப்புக்குள்ளார நான் ஒரு 2-3 ஹெட்டிங் மாதிரி வச்சுக்கிறேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது சைஸ் காட்டுறதுக்காக இப்போ நான் இதை எழுதி காட்டுறேன். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக்ஷனுக்குள்ளார 2 எக்ஸ்ட்ரா டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அதுக்கான ஸ்டைலிங் கொடுக்குறதெல்லாம் வர கிளாஸ்லாம் பார்ப்போம். இப்போ முழுசாக ஒரு பாடிக்கு கொண்டு வாங்கினா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பேஜுக்கான டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸில் இருந்து நம்ம எப்படி கலரிங் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ அந்த செக்ஷனுக்குள்ளார, அதாவது அந்த ஹெட்டரில் டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். இந்த ஹெச் குரூப் அப்படின்றத பார்த்தோன்னா அதையே நம்ம ஒரு ஹெட்டருக்குள்ளார கூட யூஸ் பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், அந்த இதை கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக ஹெட்டர் எழுதுகிறேன். நம்ம ஏற்கனவே ஹெட்டர் யூஸ் பண்ணோமே, இங்கே எதுக்கு ஹெட்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இது ஒரு செக்ஷனுக்குள்ளார ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலுக்குள்ளார நான் ஹெட்டர் யூஸ் பண்ணுறேன். சாரி, இங்கே எழுதிட்டேன். ஆர்டிக்கலுக்குள்ளார ஒரு ஹெட்டர் எழுதுகிறேன். இந்த ஆர்டிக்கலுக்குள்ளார தான் நம்ம இந்த குரூப்பிங் அதெல்லாம் பற்றி எழுத போகிறோம். அதனால் நான் அதையும் நான் உள்ளார போட்டுடுறேன். பார்த்திங்கன்னா இப்போது இந்த செக்ஷனுக்குள்ளார ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன். இந்த ஆர்டிக்கலுக்கு ஹெட்டரு, அதில் ஒரு குரூப்பிங்கு, அதெல்லாம் நான் பிரித்து வச்சுருக்கேன். இந்த ஹெட்டர் இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். அது இங்கே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், ஹெச் குரூப்புக்கு கீழே க்ளோஸ் பண்ணிடுறேன். இது பார்த்தோன்னா நான் இன்னும் உள்ளார எதுவும் எழுதலை. நான் பேசிக்காக அந்த செக்ஷன் பற்றி எப்படி செக்ஷன் மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஆர்டிகல்ஸ்குள்ளார ஒரு ஆர்டிக்கல், அதுக்கு நம்ம ஹெட்டர் எழுதியிருக்கீங்க. ஹெச் குரூப்ன்றது அது உள்ளார ஒரு இது மாதிரி நம்ம ஒரே ஒரு டேக் உள்ளார எத்தனை டேக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். பார்த்தோன்னா ஹெட்டர் எழுதிட்டேன். இந்த ஹெட்டரில் ஹெச் குரூப்பும் எழுதியிருக்கோம். ஹெச் குரூப்பில் நான் H1 H2 அப்படின்றது நான் இது ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்குறேன். பாருங்கள், சீனு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்ததில் சீனு லைஃப்
ஆப்பிள் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதாவது இந்த ஆர்டிக்கலுக்குள்ளார ஒரு ஹெட்டர் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் இப்போ இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே ஒரு ஃபூட்டர் ரெடி பண்ண போகிறேன். ஃபூட்டர்னு என்னென்னு தெரியும், அதாவது பாட்டமாக அந்த செக்ஷனுக்கு பாட்டத்தை என்ன எழுதணும் அப்படின்றது. ஃபோல்டர் எழுதிட்டேன். அது பார்த்திங்கன்னா இந்த எழுதுனது யார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ரைட் ஹேண்ட் பை சீனு அப்படின்னு நான் போடுறேன். இது நார்மலாக நம்ம இதுக்கு டிசைனிங் கொடுக்கணுன்றதுக்காக நான் இதை பேராவாக போடுறேன். பார்த்தோன்னா இப்போ நான் இந்த ஆர்டிக்கல் எழுந்து சீனு அப்படின்னு எழுதியிருக்கேன். அதாவது செக்ஷனோட ஆர்டிக்கல் செட்டிங்கில் ஹெட்டர் ஒன்று பார்த்துருக்கோம். பார்த்தோன்னா ஹெட்டருக்குள்ளார ஹெட்டிங் பற்றி எழுதியிருக்கேன், அப்புறம் ஃபுட்டர் எழுதியிருக்கேன். ஆனால் ஆர்டிக்கல்ஸ் என்ன அப்படின்றத நான் எழுதவே இல்லை. அதனால் அது ஒரு பேராகிராஃப் மாதிரி போட்டு நான் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கிறத இங்கே நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை பற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே நான் ஒரு சும்மா உங்களுக்கு அது டாபிக் என்னென்ன அப்படின்றத பற்றி போடுறதுக்காக நான் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இதை காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் பேஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். அதாவது என்னத்தை பற்றி பேராகிராஃப் அப்படின்றதுக்காக நான் இது போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லிஸ்டிங்கு அந்த இதெல்லாம் நான் நோட் பேடில் பண்ணியிருந்ததுனால அப்படியே இருக்குது. நான் அதனால் இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கிறத நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு லிஸ்டிங் மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம பண்ண டிசைனிங் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் பேராகிராஃப் மாதிரி இருக்கிறத பார்த்து ரெடி பண்ணுறேன். பார்த்தோன்னா அங்கே ஜாவா பற்றி எழுதியிருக்கேன். அந்த ஜாவாவே நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். ஃபோல்டர் எங்கே பார்த்தோன்னா எங்கே விட்டேன், செக்ஷன். ஓகே, செக்ஷன் இங்கே தான் இருக்குது. பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது. பேராகிராஃபில் நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் பற்றி என்ன ஆர்டிகல்ஸ் எழுதுகிறோம் அப்படின்றத பற்றி, அதாவது ஜாவா பற்றி போட்டிருக்கேன். சும்மா இது க்ளோஸ் பண்ணிடுறேன் பேராகிராஃப் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே பார்த்தோன்னா நாம் ஏற்கனவே இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 ஹெட்டர் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது சீனு ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று, அப்புறம் சீனு லைக் ஆப்பிள் அப்படின்ட்டு, அப்புறம் நம்ம ஜாவா பற்றி இங்கே எழுதியிருக்கோம். பார்த்தோன்னா இந்த இது மட்டும்தான் இப்போ நம்ம எழுதின செக்ஷன். 2 ஹெட்டர் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது, பார்த்தோன்னா ஃபுட்டர் இருக்குது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். இந்த ஹெட்டருக்கு நம்ம நேம் வந்து ஜாவா பற்றி நம்ம சொல்கிறதுனால ஜாவா அப்படின்னு எழுதுகிறேன், ஜாவான்னு எழுதுகிறேன். மேக் ஜாவா டுட்டோரியல் அப்படின்னு எழுதியிருக்கேன். பார்த்தோன்னா ஹெச் குரூப் அப்படின்றதுக்குள்ளார ஹெட்டர் 1 ஹெட்டர் 2 அப்படி எழுதியிருக்கேன். அப்புறம் ஹெட்டர் இங்கே இருக்குது, நார்மலாக பேராகிராஃப், அப்புறம் ஃபுட்டர் இங்கே இருக்குது. நான் சேவ் பண்ணிடுறேன் பாருங்க. ப்ரௌசரில் இப்போ டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அது ஜாவா, அங்கே ஒரு ஹெட்டர் இருக்குது, இங்கே ஒரு டைட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா இங்கே பேராகிராஃபு, ரைட் ஹேண்ட் பை அடுத்து ஃபுட்டர். இதுக்கெல்லாம் எப்படி டிசைனிங் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.